காலையிலேருந்து எவ்வளோ நேரமாக பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க? இந்த காஃபியை குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இருலட்சுமி, முக்கியமான செய்தி படிச்சுட்டு இருக்கேன். கண்ணு ரொம்ப வலிக்க போதுங்க. படிங்க, இடுப்பு ஆத்துங்க கொஞ்சம். பேப்பர் படிச்சு ரொம்ப நாளாவது லட்சுமி. இப்போதான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேரம் உட்காந்துட்டு பேப்பர் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னன்னா சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படியா? சரி, காஃபி குடி லட்சுமி, குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி, காப்பியை குடிங்க. இந்த வந்துடுறேன் இருங்க. எங்க போற லட்சுமி? உட்காருங்க பக்கத்துல. இந்த வர இருங்க, முக்கியமான வேலை இருக்கு, போய் பார்த்துட்டு வரேன். அப்படி என்ன வேலையா இருக்கு உனக்கு? போ. நல்லா கழுத்தை ஒட்டி அட்டிகை போட்டிருப்ப. இப்ப பாரு, பார்க்க வெறுங்கழுத்தா இருக்கவும் கஷ்டமா இருக்கு. நல்லாவே இல்லை. உனக்கு ஒரு அட்டிகை எடுத்துறேன், போட்டுக்கோ. அப்படியா? என்ன லட்சுமி இப்படி கேட்டுவிட்ட? நான் அதை எடுத்துற மாட்டேன்னு நினைக்கிறியா? அப்படி இல்லை, என் மேலே உங்களுக்கு பாசம் இருக்கான்னு பார்த்தேன். உன் மேல பாசம் இல்லாம எடுத்துறேன்னே. அப்புறம் ஏங்க நான் சொல்கிற விஷயத்துக்கு நீ கேட்க மாட்டேங்கிறீங்க? இங்கே இருக்க வேணாம், மச்சி வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னா நீங்கள் ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. அது வேற இது வேற, ரெண்டே ஒண்ணா முடிச்சு போடாத. பொண்டாட்டி மேலே பாசம் இருந்தா பொண்டாட்டி சொல்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டு ஒரு விஷயத்தை கேட்காம இருந்தா அது மட்டும் சரியா? சொல்லுங்க. இப்ப என்ன, உனக்கு மச்சி வீட்டுக்கு தானே போகணும். இரு, கதிர் வரட்டும், அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். அவன் என்ன சொல்றானோ அது படி நடந்துக்கலாம், சரியா? அதெல்லாம் உங்க பையன் வேணாம் தான் சொல்லுவான். நான் சொல்றதை கேட்டு என் கூட நீங்க வாங்க, அவ்வளவுதான். நீ சொல்றதை கேட்டு நான் உன் கூட வந்தா நீ எப்படி நல்லா பாத்துக்குவ? சொல்லு பாப்போம். அதெல்லாம் நான் நல்லாவே பாத்துக்குவேன். முத காப்பி குடிங்க, ஆறிட போகுது. உள்ளார ஒரு வேலை இருக்குன்னு சொன்னேல, பாத்துட்டு இருங்க. என்ன கிச்சன்ல வேலை பார்க்க போற? அதான் மருமப்புல எல்லாமே செஞ்சிருமே. நம்ம மச்சி வீட க்ளீன் பண்ணி வைக்கணும், அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். என்ன இப்படி இருக்கியோ தெரியல, போ. எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன், இருங்க வரேன். காப்பி நல்லா தான் போட்டிருக்கா. என்னதான் பண்றதுன்னு தெரியல, கொஞ்சம் கூட மாற மாட்டேங்கிறான். மச்சிட்டு தான் போகணும், அங்கதான் தங்கணும்னு நினைக்கிறா. இவளை எப்படிதான் மாத்துறதுன்னு தெரியல எனக்கும். சரி, தலைவரை வலிக்குது, கொஞ்ச நேரம் படுப்போம் அப்படியே. இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரியலையே. தினமும் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதே பெரிய பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆகுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமையல். மாமாரனா காரம் சாப்பிட மாட்டாரு, இவருக்கு காரம் நல்லா சேர்க்கணும். பிள்ளைங்களுக்கு நல்லா வறுவல் ஸ்பைசியாக கேட்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சமைக்கணும். நம்மளும் என்ன தான் பண்ணுறது? மாமாக்கு இப்போ தான் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, அதனால் எண்ணெய் ரொம்ப சேர்க்காம கம்மியாக சேர்க்க வேண்டியதான். மாமாக்கு சாம்பார் வச்சுட்டு இவங்களுக்கு ஏதாவது புளிக்குழம்பு வச்சிட வேண்டியதான். காய் வந்து மொச்சக்கா இருக்குது, அதை வற்ற வேண்டியதான். இப்போயே ஆரம்பித்தாதான் சீக்கிரம் சமைக்க முடியும். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். யாருக்கு இந்த டைமில் பெல் அடிக்கிறது? மாமா வேறு தூங்கிட்டு இருந்தாரு ஹாலில். அத்தை வேறு ஆளை காணா. சரி போய் பாப்பா யாருன்னு. நீங்களா? வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? வாட தம்பி பரத்து. வரேன் சித்தி. வரேன். நான் உங்ககிட்ட பேச வரல, எங்கள் மாமியாரை தான் பேசணும். எங்கே அவங்கள கூப்பிடு. வீட்டில் என்னம்மா சொன்னேன்? தாத்தா பார்க்க போனோம், ஹாஸ்பிட்டலில் பார்க்கல, வாடா போயிட்டு வரலன்னு. சரி, நானும் வந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா இல்லையா, அங்கே போய் எதுவும் நீ கோவப்படக்கூடாதம்மா, பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா இல்லையா, எதுவாக பேசணுன்ட்டு. இப்போ எதுக்கு நீ கோவப்படுற? என்னாச்சு உனக்கு? நான் எதுக்கு உன்னை கூட்டிட்டு வந்தேன்னா, உனக்கு எல்லாரை பற்றியும் எல்லா விஷயமும் உனக்கும் தெரியணும், அதுக்காக தான். எனக்கு எல்லாரை பற்றியும் தெரியுமா? உன்னை பற்றி நல்லா தெரியும் எனக்கு. என்ன விஷயம் இருக்கு? அதுக்கு தான் உங்கள் அப்பை வரணும். இரு, அவங்க வந்தானே பேசிக்கலாம். தாத்தா தூங்கிட்டு இருக்காருமா. வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம், வா நம்ம வீட்டுக்கு போகலாம். இல்லடா, இந்த விஷயத்தை பற்றி நான் கேட்கலன்னா எனக்கும் மனசு ஆறாது. இப்போவே கேட்டாகணும். இன்னும் நல்லா வர முடியாது என்னால். ஆமா, அது வேணா உண்மைதான். இந்த வீட்டுக்கு எப்பவுமே வராதது இப்பதான் ஆந்திருக்கேன்னு சித்தி கூட ஆச்சரியமா பாக்குறாங்க அவனையா. இது என்ன அவ வீடு மட்டுமாக்கும்? அப்படி சொல்லவே இல்லையேக்கா. மாமா இப்பதான் பேப்பர் படிச்சு காப்பி குடிச்சு படுத்தா இருக்கா. வாங்க வெளியே போய் பேசுவோம். அவரை முன்னாடி இந்த விஷயத்தை பத்தி நான் பேசிதாகணும். எங்க உன் மாமியார் வர சொல்லும் முத. அப்ப அப்பையே உனக்கும் மாமியார் தானேமா? அது முன்னதான் அப்படி, இப்ப அப்படி கிடையாது. ஆமா, அப்படியே உங்க மாமியார் கூட்டிட்டு வாங்கத்தான் சோறு போறேன்னு நீயும் தாத்தாக்கும் சோறு போடியாக்கும். வாயா முடுமா பேசாம. இத்தனை வருஷமா சித்தி தான் சோறு போட்டிருக்காங்க, நீ என்ன பண்ண? ஒண்ணுமே பண்ணல. அவ காரியத்தோட தான் எல்லாம் செஞ்சிருக்கடா, உனக்கு தெரியாது. அக்கா, நானும் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு நீங்க இவ்வளோ தூரம் என்கிட்ட பேச வரீங்க? என்ன எப்பவும் வராதவ இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? ஆச்சரியமா இருக்கே. ஆயா பரத்து, வாமா புஷ்பா. என்னம்மா திடீர்னு வந்திருக்கா? வெளியே வீடு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன், உன் சத்தம் கிடுச்சு, அதான் ஓடோடி வந்துட்டேன். என்ன விஷயமா? முத உங்க வீட்டுக்காரை எழுப்பிடுங்க. அம்மா, அவர் உனக்கு மாமனார்மா, மாமான்னு சொல்லி கூப்பிட வேண்டியதானே, அதென்ன உங்க வீட்டுக்காரு? வாய முடுன்னு சொல்லிட்டேன். உனக்கு எல்லாம் தெரியும்னு தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்கே என்னை கடுப்பேத்தாத, பேசாம இரு. என்னமோ பண்ணிட்டு போ, உங்ககிட்ட பேச முடியுமா மனுஷன்? என்ன விஷயம் சுதா? உங்க அக்கா இங்கே பார்க்க வந்திருக்காங்க. எதுக்கு உங்க மாமனார் எழுப்பிடுங்கிறாங்க? கேட்டியா நீ? தெரியலத்த எனக்கு. அவங்க வந்ததுலேருந்து கோவமாக தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் எது விஷயம் எதுவுமே சொல்லலை, உங்ககிட்ட தான் சொல்லுங்க இருக்காங்க. என்ன சொல்லுங்கிற புஷ்பா? அவரை தட்டி எழுப்புங்க, அவருக்கு நான் நிறைய விஷயம் பேசணும். அரை இப்போதாம தூங்கினாரு. அதெல்லாம் முடியாது. இப்போ கூப்பிடுறீங்களா இல்லை நானே எழுப்பிட்டுமா அவரை? வேண்டாம் இரு, நானே எழுப்பிடுறேன். ஏங்க கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? உங்க பெரிய மருமக புஷ்பா வந்திருக்கா, உங்களை பார்க்கணுமா? கொஞ்சம் எந்திரிங்க. யாரு, புஷ்பாவா? ஆமாங்க, உங்களை ஹாஸ்பிட்டலில் பார்க்கல, நல்லா பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு போக வந்திருக்காங்க. அப்படியா? இந்தா எந்திரிக்கிறேன். ஆமா புஷ்பா, வாயா பேரண்டி. என்னம்மா, நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கேன். ஏம்மா, அவரே உடம்பு முடியாதவர், எப்படிமா இருக்கேன்னு கேட்டா நல்லா இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? ஏதோ இருக்கேங்கிற அப்புறம் எப்படி சொல்றது? நான் சுற்றி வளைச்சலாம் பேச விரும்பலாத்த, நேராக விஷயத்துக்கே வரேன். இந்த வீட்டில் நான் தானே முத மருமக. ஏன் இப்படி கேட்குற? பதில் சொல்லுங்க. ஆமாம், நீ தான் வீட்டு முத மருமக. சரி, இத்தனை வருஷமா உங்கள் சின்ன மருமக கூட இருந்துட்டீங்க, எல்லாம் பார்த்துட்டீங்க. பெரிய மருமகளும் எட்டி கூட பார்க்கல, என்ன இதுன்னு கூட கேட்கல. நானும் எங்கள் வீட்டுக்காரோட சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டேன். பையனும் பிறந்துட்டான், நாங்கள் நல்லா தான் இருந்தோம். இப்போ எனக்கும் எங்கள் வீட்டுக்காரும் மனஸ்தாபம் வந்துருச்சு, அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன எதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிங்களா? சொல்லுங்கள் பாப்போம், என்னன்னு எதுன்னு வீட்டில் வந்து பார்த்தீங்களா? என்னைய எனக்கு ஏதாவது ஆறுதல் சொன்னீங்களா?
உனக்கும் மாணிக்கத்துக்கு கல்யாணம் 10 நாளையே தனியாக போகணுன்னு ஆசைப்பட்டேன். சரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உன் கூட வேண்டாம், இருந்தாலும் சண்டை தான் போடுவேன் அப்படின்ட்டு நான் சின்ன மருமக கூட வந்துட்டோம் 2 பேரும். இத்தனை வருஷமா இவ கூட தான் இவ தான் எனக்கு நல்லா பார்த்துக்கிறா, சோறு போகிறா, எல்லாம் பண்ணுறா. இப்போ வந்து பார்த்துக்கலன்னா என்ன சொல்கிறேன்? எனக்கு நடுவில் எல்லா நல்லது கெட்டதுக்கும் நீ பங்கெடுத்து கலந்துக்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்குற விசாரணை இருக்குது. நீ எதுவுமே கேட்காம பேசலை அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது? சரி விடுங்க, என் காரணத்தோடயே வாங்க. நானும் உங்களை வேண்டாம் தான் சொன்னேன். நானும் என் பிடிச்சோட சந்தோஷமா வாழணும், தனியாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது அப்படியே நடந்துருச்சு. அது ஒன்றும் இல்லை, எல்லார் வீட்டையும் நடக்கிறதா இதுவும். ஏன் நான் தான் வேண்டாம்னு சொன்னாலும் எனக்குன்னு ஒரு பையன் இருக்கலாம் பரத். அவனையாவது நீங்கள் நல்லா கூப்பிட்டு என்னடா பரத்துன்னு அப்படின்னு அவன்கிட்ட பழகிருக்கணுமா, பேசியிருக்கணுமா இல்லையா? சொல்லுங்கள். அவனுக்கு செய்கிறது எல்லாத்தையும் செஞ்சிருக்கணுமா இல்லையா? என் பையனுக்கு இது வரைக்கும் நீ எதுவுமே பண்ணலை. ஆனால் உங்கள் சின்ன மருமகள் பிள்ளைங்கள் மட்டும் எல்லாமே பண்ணுறீங்க. இத்தனை வருஷம் ஆகுது, அது இல்லாமல் ஏன் இப்பயே கேட்டுட்டு இருக்க? என் பேரண்டிக்கு நான் செய்யாமல் இருந்திருக்கோம் சொல்ல பார்ப்போம். அவன் காது குத்துக்கு எல்லாம் செஞ்சது எடுத்தது எல்லாமே செஞ்சோம். அடுத்து என்ன காது குத்து, அடுத்து கல்யாணம் தானே. கல்யாணத்துக்கு நாங்கள் என்ன பண்ணாமையா போய் போகிறோம்? உன் பையனுக்கு கல்யாணத்துக்கு தேவையான நகை எல்லாமே நானும் செஞ்சு தான் எடுத்து வச்சிருக்கேன். கேளு உங்கள் மாமனாட்டையே. ஆமாம்மா, நீ தான் உனக்கு கல்யாணம் புதுசுலேயே எங்களை வேணான்னு வெறுத்து ஒதுக்கிட்ட. என் பையனையும் எங்கள் பாசத்துலேருந்து பிரிச்சுட்ட. அதே மாதிரி என் பேரங்கள்டையும் ஒட்ட விடாம பண்ணிட்ட. இப்போ வந்து அது செய்யல இது செய்யலன்னு என்ன சொல்கிறது? அதுக்காக என் பேர பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்காம இருந்தேன் சொல்லு. இப்போ கூட அவனுக்கு உங்கள் மாமியார் சொன்ன மாதிரி எல்லாம் நாங்கள் சேர்த்து தான் வச்சுருக்கோம் அங்கனட்டெல்லாம். நான் கேட்கவும் சொல்கிறீங்க, இல்லைன்னா அந்த நகையை உங்கள் சின்ன மருமகள் பேத்திங்களுக்கு கொடுத்துருவீங்க. அம்மா என்னம்மா இங்கே வந்து பேசிட்டு இருக்க? சொல்லு பாப்போ. நகைன்னு உங்ககிட்ட இல்லாத நகையா? உங்ககிட்ட தாத்தா எவ்வளோ நகை போட்டிருக்காரு? அம்மாச்சி தாத்தா 80 பவுன் போட்டிருக்காரு. அதில் எனக்கு கொடுக்க மாட்டியா? அதுக்காக எனக்கு செய்யலன்ட்டு இப்போ கொஞ்சம் தர்க்கம் பண்ணிட்டு இருக்க, சண்டை போட்டுட்டு இருக்க. இதெல்லாம் என்ன நியாயம்? பரத், நான் வேற ஏதோ விஷயத்தை கேட்க வந்தேன். ஆனால் என் ஆள் மனசில் ரொம்ப நாளாக அந்த கேள்வி இருந்தது, அதை கேட்டேன். கேட்டுட்டீல? பதில் தெரிஞ்சிச்சுல? வா போலாம். தாத்தா எனக்கு சேர்த்து வச்சிருக்கீங்களால நகை நட்டலாம், கல்யாணத்துக்கு போடுவீங்களால. இப்போ என்ன உனக்கு அவசரம்? கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சிச்சுலமா? வா நம்ம வீட்டுக்கு போகலாம். இருடா, விஷயம் நிறையா இருக்கு, சொல்லணும். அப்படி என்ன விஷயத்த சொல்லி இந்த வீட்டில் பூகம்பத்தை கிளப்ப போறேன்? ஆமாம், பூகம்பமான விஷயம் தான் அது. அச்சச்சோ, சுவாதி லவ் பண்ணுற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ? அதான் கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ? கோப்படாமே பேசுகிறேன். சுவாதி லவ் பண்ணுறாளாமே, அந்த விஷயம் என்னாச்சு? இது வரைக்கும் என்கிட்ட அதை சொல்லவே இல்லை. நீங்கள் ஆஸ்பத்திரியில் உங்ககிட்ட பேச வந்தா கூட உங்கள் சின்ன மருமக சுதா உங்ககிட்ட பேச விடாமல் தடுத்தா என்னைய. அப்படி என்னங்க மறைக்கிறீங்க நீங்கள்? சொல்லுங்கள். நீங்கள் மறைச்ச விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். என்னம்மா சொல்கிற? எல்லாமே தெரியுமா? ஆமாத்த, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். என்ன விஷயமா? இருடா, உங்கள் சித்தி அப்பை தாத்தார நான் சொல்லலாம் எடுத்து அப்போ கவனி நல்லா. என்ன சுதா, ரொம்ப ஷாக்காக இருக்கா? அக்காவுக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம் அப்படின்ட்டு? ஆமாம், உனக்கு கல்யாணம் புதுசில் நம்ம 2 பேரும் நல்லா பழகிக்கிட்டோம். நீ என்னை அக்காக்கான்னு பாசமாக இருந்த. அதுக்கப்புறம் நமக்கு என்ன மனஸ்தாபம் வச்சா தெரில. நான் உன்னை வேண்டான்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நீ என்னை விட்டுட்ட. அதுக்கப்புறம் நீ யாரும் நான் யாரும் அது மாதிரி இருந்தது. உன் வீட்டு விஷயத்தில் நான் தலையில்லை, என் வீட்டு விஷயத்தில் நீ தலையில்லை. ஆனால் இப்போ மட்டும் நான் ஏன் கேட்குறேன்னு நினைக்கிறியா? இல்லைக்கா. ஆமாம், வீட்டில் நடக்கிற எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிறீங்க, எல்லாத்தையும் மறைக்கிறீங்க. என்னை நீங்கள் முழுசாக ஒதுக்கிட்டீங்க. அப்படி உங்கள் சின்ன மருமகளை தான் தூக்கி கொண்டாடுறீங்க. என்ன யார் ஒதுக்குனது? அப்படிலாம் கிடையாதே. ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? சுதா, சுவாதி உனக்கு பிறந்த குழந்தை இல்லையாமே, அப்படியா? இல்லக்கா, சுவாதி என் பொண்ணு தான், என் வீட்டில் பிறந்த பொண்ணு தான். எல்லா விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே இன்னமும் நடிக்கிறிய நீ. நேரம் பொறுமையாக தானே பேசினேன், ஏன் இப்போ கோவப்படுற? சும்மா நிறா. உனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை டெலிவரி ஆகிறப்ப அந்த குழந்தை தொப்புள் கொடி சுற்றி இறந்துட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாமனார் மாமியார் வருத்தப்படுவாங்கன்னு நினச்சி அந்த சுவாதியை தத்தெடுத்துருக்க நீ. இவங்க ஏன் வெந்த புள்ள வேலை பார்த்துறாங்க? ஏற்கனவே இந்த விஷயத்தை கேட்டு தான் அத்தை ரொம்ப கோவப்பட்டாங்க. இங்கே இருக்கவே பிடிக்கலன்ட்டு மச்சி வீட்டுக்கு பொண்ணுன்னு நினைக்கிறாங்க. இவங்க மேற்கொண்டு சாவி வேறு கொடுத்து திருவுறாங்களே. இந்த விஷயத்தை பற்றி மேற்கொண்டு பேசாத, எனக்கு கோபம் தான் வருது. நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க? பெத்தவ அவ தானே கோவப்படணும். நான் ஏன் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லேன்னா நீங்கள் எல்லாருக்கிட்டே சொல்லிடுவீங்க. அதனால தான் பயந்துட்டு எதுவுமே சொல்லலை. இப்போ எனக்கு இந்த விஷயத்தை பற்றி வெளிப்படையாக சொல்ல எந்த பயமும் இல்லை. ஏன்னா வீட்டுக்காரர் இதில் உடன்பட்டிருக்காரு. ஏன்னா அவர் தான் குழந்தை இறந்தோடனே அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையை தத்துறதுலான்னு சொன்னார். ஆரம்பத்தில் அவர் இப்படி தான் சொன்னார், யார்ட்டையும் சொல்லாத, யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு. நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவரே வாய்க்கொழியாக சொல்லிட்டாரு சண்டையில். என் பொண்ணுக்கு வரன் பார்த்துருந்தோம், அவளுக்கு பிடிக்கல. அது தெரிஞ்சு வீட்டில் சொல்லிட்டா லவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அது என் வீட்டுக்காரருக்கு பிடிக்காம என் பொண்ணாக இருந்தா இப்படி சொல்லியிருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அக்கா, எல்லாம் முடிஞ்சிருச்சு தான் விஷயம். மேற்கொண்டு எது தெரியணுமா உங்களுக்கு? அப்புறம் எதுவும் சொல்லாமே இருக்க சுதா? என்னதுத்த? இந்த விஷயத்தை கேட்டு எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல. அதனால நானும் என் வீட்டுக்காரும் மச்சி வீட்டுக்கு போகிறோம். லட்சுமி, இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க நீ? சரி மாமா, சரி. என்னமோ பிள்ளையா வளர்த்துக்கோங்க, தத்தெடுத்துக்கோங்க, என்னமோ பண்ணிக்கோங்க. அதெல்லாம் உங்கள் தலையெழுத்து, என்னமோ பண்ணிக்கோங்க. எனக்கு எந்த அவசியமும் இல்லை. இப்போ சொத்தை பிரிக்கணுமே, எப்படி பிரிப்பீங்க? அந்த தத்து பிள்ளைக்கு சேர்த்து சொத்து கொடுப்பீங்களா? அம்மா, ஏமா நீ தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க? அப்பா வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி நம்ம பேசிக்கலாமா? அவங்களே ரொம்ப மன உளைச்சல இருப்பாங்களே. நீ ஏமா மேற்கொண்டு இதை பேசிட்டு இருக்க? வாமா வீட்டுக்கு போலாம். நீ சும்மா நிறா. இப்போ கேட்டு வந்தாதான், இல்லைன்னா சொத்தையெல்லாம் பிரித்து அவங்க சின்ன மருமக பேத்திக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. உனக்கு ஒன்றுமே வராது.
உங்க அப்பாவோட சொத்து ஏகப்பட்டது இருக்கே, அது உனக்கு தானே வரும், வேற யாருக்கு போகும்? அப்பா வீட்டு சொத்து வரும் தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் எங்க மாமனார் மாமியார் வீட்டு சொத்து எனக்கு வேணும்ல, எனக்கு வந்தாகணும்ல. அப்படின்னா கல்யாணம் புதுசுல இருந்து நீ உங்க மாமனார் மாமியை நல்லா பாத்துட்டீங்கன்னா அவங்க சொத்து உனக்கு வரும்னு சொல்லலாம். நீ தான் எதுவுமே கண்டுக்கலையே. அப்பா பணம் கொடுத்தா கூட வேணாம், ஏயா கொடுக்குற அப்படின்னு திட்டுறியே, அப்புறம் எப்படி உனக்கு வரும் சொல்லு பாப்போம். எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? தெரிஞ்ச மாதிரி நீ ஓரமா நின்னு. சரிம்மா, நம்ம தாத்தாவையும் அப்பையும் நம்ம கடைசி காலம் வரைக்கும் நம்மளே பாத்துக்கலாமா? அப்படின்னா உனக்கும் சொத்து வருமா? யார் வீட்டுக்கு சோறு திங்க வரல, நானும் என் வீட்டுக்காரர் மட்டும் தனியா மச்சி வீட்டுக்கு போறோம், அவ்வளவுதான். கூழோ கஞ்சியோ எங்களுக்கு தேவையா நாங்க குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு இருப்போம். நான் உங்ககிட்ட இருந்து பைசாம எதிர்பார்க்கல. காட்டு வேலை 100 நாள் வேலை போய்கிட்டு நான் பாட்டுக்கு கஞ்சியை குடிச்சிட்டு நானும் வீட்டுக்காரர் இருப்போம். இதெல்லாம் ஒரு கால் நடக்காத விஷயம். உங்க பையன் வந்தாரு அவ்வளவுதான், இந்த விஷயத்தை கேட்டாருன்னா அவரே வேணாம் தான் சொல்லுவாரு. நீங்களா நினைச்சு பேசாதீங்க. அதெல்லாம் எல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் தான். உங்க அப்பையும் தாத்தாவே நம்ம வீட்டுக்கு வரலங்கிறாங்க, நீயே வாவான்னு கூப்பிட்டு இருக்க. அப்பையும் தாத்தாவும் வீட்டுக்கு வரலங்கிறாங்க, நீயும் வாங்கன்னு கூப்பிட மாட்டேங்கிற. அப்ப சொத்தை மட்டும் எதை கேட்கற நீ? டேய், நீ முதல் வீட்டுக்கு போ, முதல் கிளம்பு, இங்க இருக்காத போ. நான் பேசிட்டு தான் வருவேன் இங்க. நான் சொல்றது நீ கேட்கல, நான் இப்பயே கிளம்புறேன், நீ எப்படியோ வா. இந்தாங்க எல்லாரும் இங்க மனுஷங்க வேணாம், சொத்து தான் வேணும் வெளியில அடிச்சுக்கிதுங்க. காதல வாங்குறீங்களா இல்லையா? அப்பயாவது புரிஞ்சுதா இல்லையா? நம்ம ஏன் இங்க இருக்கணும்? வாங்க நம்ம மச்சி வீட்டுக்கே போயிடலாம். நீ காதல் வாங்கின இல்லை லட்சுமி, உன் சின்ன மருமக ஒண்ணுமே சொல்ல, பெரிய மருமக தான் சொத்துன்னு அடிச்சு கிடக்கு. அக்கா, உங்களுக்கு சொத்து வேணும்னா நீங்க எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கோங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு எங்க மாமனார் மாமியார், என் பிள்ளைங்க, என் புருஷன் மட்டும் போதும். வேறே சொத்து வேணாங்கிற. உனக்கு தானே எல்லாத்தையும் எழுதி வைக்கணும்னு நினைக்குதுங்க வயசானதுங்க. எனக்கான சொத்தை எனக்கு கொடுங்கன்னு சொன்னாலும் கண்டுக்க மாட்டேதுங்க. ஏங்க, அவ சொல்ற வார்த்தை எனக்கு சவுக்கடி மாதிரி இருக்கு. நீங்க சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிட்றீங்களா இல்லையா? ஒழுங்கா சொத்தை சீக்கிரம் பிரிக்கிற வேலையை பாருங்க. பிரிச்சு யார் யாருக்கு என்னவோ எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருங்க. நமக்கு எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு நான், எனக்கு நீ, மற்றபடி நம்ம 2 பேருக்கு எதுவுமே வேண்டாம். சீக்கிரமா எழுதியே கொடுத்துருங்க. ஆமா சொல்லிவிட்டேன், இல்லைன்னா அவங்களதான் நம்மளதான் போட்டு இது பண்ணிடுவாங்க, பிச்சு எடுத்துருவாங்க. என்னடா மாமனார் இப்போதானே ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காரு, என்னம்மா நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்களா, அதெல்லாம் கேட்கறது இல்லை. வந்தோடனே சொத்து வேணும், பணம் வேணும், அது தக நட்டு வேணும், அதே குறியா இருக்கீங்க. ஏம்மா, மனுஷனோட அன்பை எப்போதான் நீங்கள் புரிஞ்சுக்க போறீங்களோ தெரில. சீக்கிரமா நானும் சொத்தை பிரிக்கிற வேலையை பார்க்குறேம்மா. 3 பங்கா போட்டு யாருக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துறேன். போதுமாம்மா, அதான் உங்க மாமனார் விளக்கமா சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன உனக்கு? ஆனா ஒண்ணுங்க, அந்த பக்கத்துல இருக்க மச்சி வீடு மட்டும் நமக்கு, அது நம்ம பேர்ல இருக்கட்டும். அதை யார்ட்டையும் கொடுத்துறாதீங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு, அதுக்கப்புறம் யார்ட்ட கொடுப்பீங்க? சொத்தை பிரிச்சு கொடுத்தாச்சே, அப்புறம் திருப்பி அதை வேற கொடுக்கணுமாக்கும். அதான் ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருவோம். ஆசிரமத்துக்கா? அப்படின்னா ஆசிரமம்னா அனாதை குழந்தைங்க ஆசிரமம் இருக்குல்ல, அவங்களுக்கு. அப்படின்னா சுவாதி அனாதை தானே, அவளுக்கு எழுதி கொடுத்துருவீங்களா? நல்லா சொன்னதெல்லாம் நீ பொறுமையா பேசிட்டு இருந்தேன். சரி, சொத்து பிரிக்கணும்னு சொன்னீங்க, நீயே வச்சுக்கோ, நமக்கு எது வேண்டாம் அப்படின்ட்டு. இப்ப என் பொண்ணை மட்டும் அனாதான்னு சொல்லி ஏதாவது பேசுறேன், உனக்கு அவ்வளவுதான், பல்ல உடச்சிடுவேன். ஒழுங்கா வீட்டை விட்டு கிளம்பு.